மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒரு காலத்தில் உணவு பஞ்சத்தால் துடிதுடித்துக் கொண்டிருந்த இந்தியாவையும் இந்திய மக்களையும் அறிவியல் துணை கொண்டு தூக்கி நிமிர்த்திய வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன். அதற்காக எந்த அளவு போற்றப்பட்டாரோ அதே அளவுக்கு பலராலும் விமர்சிக்கவும் படுகிறார். இந்த புதிய கலப்பின நெல் விதைகளை பயிரிட செயற்கை உரங்களின் தேவை மிக முக்கியமாக இருந்தது. பசுமை புரட்சியின் ஒரு பகுதியாக தங்கள் நிலங்களுக்கு ஏற்ற உரங்கள், பயிர்களுக்கு ஏற்ற பூச்சிக்கொல்லி மருந்துகள் உள்ளிட்டவைகள் குறித்து விவசாயிகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆம், பசுமை புரட்சி கால்போக்கில் பேராசை புரட்சியாக மாறிவிட்டதாக பழியை தூக்கி விவசாயிகள் மீது சுமத்தினார் சுவாமிநாதன். நான் சொல்லுவேன், கிரீன் ரெவல்யூஷன் ஒரு கிரீட் ரெவல்யூஷன், பேராசை ரெவல்யூஷன் ஆகிடுறது. அந்த பேராசை ரெவல்யூஷனில் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கிறது. அதிகமான தண்ணியை எடுக்கிறது, நிறைய ரசாயன உறவு எல்லாம் கொண்டு போடுறது, பெஸ்டிசைடு அதிகமாக உபயோகப்படுத்துறது, இதெல்லாம் சயின்டிஃபிக் இல்லை. நாங்கள் சொல்கிறது எப்போதுமே வளங்குன்றா வேளாண்மையில் நேச்சரை பார்த்து தெரிஞ்சுக்கோ. முதலில் மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் இந்தியாவுக்கு வருவதை ஆதரித்து பேசிய சுவாமிநாதன் பின்னாட்களில் அதை மறுத்து அறிக்கை வெளியிட்டார். குறிப்பாக மரபணு மாற்றப்பட்ட பயிர்களிலேயே பருத்துக்கு மட்டும்தான் இந்தியாவில் அனுமதி அளிக்கப்பட்டது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க?